வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரீஅப்லோட் யாரெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆர்பிஎஃப் எக்ஸாமுக்கு கான்ஸ்டபிளுக்கு இல்லைனா சப் இன்ஸ்பெக்டருக்கு இல்லைனா ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ரீஅப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நீங்கள் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் ரீஅப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும், 17ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து யாராலையுமே வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி மெயில் வந்திருக்கும், எஸ்எம்எஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து எங்களுக்கு நாங்கள் கொடுத்துருந்த ஸ்டாண்டர்டில் இல்லை, அதனால நீங்கள் வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே ரீஅப்லோட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு, இல்லைனா மெயில் வந்திருக்கும். எல்லாருக்குமே வந்திருக்காது. யாரோட ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து ப்ராப்ளமாக இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ எனக்கு எஸ்எம்எஸ் வரல, இல்லைனா ஒருவேளை வராமல் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதா, என்னோட ஃபோட்டோ வந்து சரியாக இல்லாமல் இருந்தும் எனக்கு வந்து எஸ்எம்எஸ் மெயில் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் மெயில் வந்தாலும் வரலாட்டியுமே எல்லாருமே ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிருங்க. ஓகே, ஸோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த பேஜுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆர்பிஎஃப் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்த அந்த மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு. ஓகே, இதை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோட என்டர் பண்ணி லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ லாகின் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து ரெண்டு விதமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்னு வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒன்னு வந்து இந்த மாதிரி இருக்கும். இது ரெண்டுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுல மூணே ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகே, ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த அப்டேட் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஆர்பிஎஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்குதோ இவங்க மட்டும்தான் அப்லோட் பண்ணணும், ரீ அப்லோட் பண்ணணும். இவங்களுக்கு தான் வந்து போட்டோ சிக்னேச்சர்ல வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லை, நீங்க லாகின் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, அந்த ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நீங்க ரீ அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட போட்டோ சிக்னேச்சர் கரெக்டாக தான் அப்லோட் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் வந்திருக்குதோ அவங்கெல்லாம் எப்படி ரீ அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து போட்டோ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதாவது எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான் 17ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து பண்ணி ஆகணும். இதுல ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும், போட்டோல வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும். வேற ஏதாச்சும் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி போட்டோல கேப் போட்டுட்டோ இல்லைனா ஹெல்மெட் போட்டுட்டோ இல்லைனா ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டோ இருக்கக்கூடிய போட்டோ வந்து நீங்க அப்லோட் பண்ணிருக்க கூடாது. கண்ணாடி போட்டிருக்க போட்டோவும் அப்லோட் பண்ணிருக்க கூடாது. ஓகே, ஸ்பெக்ஸ் போட்டிருக்க போட்டோ, அது நார்மல் ஸ்பெக்ஸோ சன் கிளாஸோ கூலிங் கிளாஸோ அந்த மாதிரி எந்த கிளாஸும் போட்டிருக்கக்கூடிய போட்டோ அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டான ரெசல்யூஷன்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சாய்வா இருக்குது, அதாவது இன்வெர்டடா இருக்குது, தலைகீழா இருக்குது, சாய்வா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டோனாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சைடு ஆங்கிள் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. செல்ஃபி எடுத்திருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. செல்ஃபி அப்லோட் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. செஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரி போட்டோ இல்லைனா ஃபுல் சைஸ்ல இருக்கக்கூடிய போட்டோ அப்லோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் அப்லோட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஃபேஸ் வந்து கரெக்டா தெரியணும். ஓகே, செஸ்ட் ஹெட் எல்லாமே கரெக்டா தெரியுற மாதிரி இருக்கக்கூடிய போட்டோ அப்லோட் பண்ணணும். பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடிய போட்டோ அப்லோட் பண்ணாலுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. குரூப் போட்டோ அப்லோட் பண்ணா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பழைய போட்டோ, அதாவது இப்போ ரீசெண்டா 6 மாசத்துக்கு உள்ள எடுத்த போட்டோவா இருந்தாதான் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப பழைய போட்டோ அப்லோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்க 6 மாசத்துக்கு முன்னால் எடுத்த போட்டோ தான் அப்புறம் எடுத்த போட்டோ தான் அவங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க எக்ஸாம் எழுத போறப்போ போட்டோ வந்து ரொம்ப பழசா இருக்குது, அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 25 வயசு இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு 18 வயசுல எடுத்த போட்டோவை அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல தெரிஞ்சிரும். ஓகே, ஸோ கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னாலே உங்களை வந்து எக்ஸாம் எழுத கூட அலோவ் பண்ணாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா இருக்கக்கூடிய போட்டோ வந்து இருக்கணும். ஓகே, அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது கேபிட்டல் லெட்டர்ல எழுதி அப்லோட் பண்ணிருந்தீங்க சிக்னேச்சர், அதாவது நீங்க நார்மலா எப்பவும் எழுதுற மாதிரி தான் சிக்னேச்சர் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். ஒரு சிலர் வந்து கிளியரா இருக்கணும்னு சொல்லி கேபிட்டல் லெட்டர்ல கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பண்ணியிருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கரெக்டான ரெசல்யூஷன்ல அவங்க கேட்கற ரெசல்யூஷன்ல இல்லை அப்படின்னாலும் அந்த ஃபுல் சிக்னேச்சருமே வந்து நீங்க அப்லோட் பண்ண இமேஜ்ல கவர் ஆகல அப்படின்னாலுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க இந்த இதை கிளிக் பண்ண உடனே, அதாவது இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுல இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டு அப்லோட் போட்டோ சிக்னேச்சர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அதுல சாம்பிள் செக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி கண்ணாடி போட்டிருக்க கூடாது, உங்களோட தலைமுடி வந்து உங்களோட கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்குது, கிளியராகவும் இல்லை, அதுக்கப்புறம் தொப்பி போட்டிருக்கக்கூடிய போட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஏதாச்சும் எடிட் பண்ண அனிமேஷன் போட்டோலாம் அப்லோட் பண்ணக்கூடாது, ஃபுல் சைஸ் போட்டோ இருக்கக்கூடாது,
அதாவது பாஸ்போர்ட் சைஸில் தான் இருக்கணும். பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்கக்கூடாது. செல்ஃபி வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. இது வந்து குரூப் ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கண்ணை மூடி இருக்கிற மாதிரி ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணக்கூடாது. பிளர்ராக இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது. இதில் கரெக்டான அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து இதில் கவர் ஆகலை. ஓகே, அதாவது ஃபேஸ் வந்து ஒரு சைடு தான் இருக்குது, இந்த பக்கம் ஒரு காதே தெரியலை. ஸோ இந்த மாதிரியும் வந்து இருக்கக்கூடாது. ஓகே, நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்டுடியோவில் போய் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 mm x 45 mm சைஸில் இருக்கணும். இல்லைன்னா 320 x 240 பிக்சல்ஸில் இருக்கணும். ஜேபிஜி இல்லைன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். 30 to 70 KB இருக்கணும். ஓகே, ஸோ மற்ற எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதில் இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து நீங்கள் மறுபடியும் ஆல்ரெடி உங்களோட நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ இருக்கும். இதில் மறுபடியும் ப்ரௌஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இவங்க கேட்டிருக்கிற மாதிரி ஃபோட்டோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே, அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 50 x 20 mm சைஸில் இருக்கணும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இல்லைன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். இதுக்கு வந்து 50 x 20 mm டைமென்ஷன், அப்படி இல்லைன்னா 140 x 60 பிக்சல்ஸில் இருக்கணும். ஓகே, 30 KB 20 KB இருக்கணும். இதுவுமே ஜேபிஜி இல்லைன்னா ஜேபிஜி ஃபார்மேட் தான். ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் இந்த ப்ரௌஸ் ஹியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு திரும்ப உங்களோட சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அப்லோட் பண்ண உடனே ப்ரொஃபைல் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அந்த 4வது ஆப்ஷன் இருக்காது. ஓகே, உங்களோட ஃபோட்டோ அப்லோட் ஆயிருச்சு அப்படின்னா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரல அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிரும். இந்த ஆப்ஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.